கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்மேல் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பின் நிமித்தமாகத்தான் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அப்போ ஆண்டவர் எம்மை நேசிக்கிறார், ஆனால் பாவத்தை வெறுக்கிறார். பாவியை வெறுக்கிற தேவன் அல்ல, ஆனால் பாவத்தை வெறுக்கிற தேவன். அப்போ இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே இயேசு ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்? ஒரே ஒரு காரணம்தான். உங்களையும் என்னையும் என்ன ஆண்டவற்றிலிருந்து உங்களையும் என்னையும் பிரிப்பது என்ன? பாவம். அப்போ அந்த பாவத்திலிருந்து எங்களை விடுதலை செய்யத்தான். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசிப்போம். மத்தேயு 1:21. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்போ இதில் என்ன சொல்கிறது? இயேசு ஏன் வந்தார்? உங்களை என்னை நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக அல்ல. நரகம் நான் விசுவாசிக்கிறேன் மனிதனுக்காக செய்யப்பட்டதல்ல. அந்த தேவனை எதிர்த்த தேவதூதர்களை ஆண்டவர் அந்த நரகத்துக்கு அனுப்புவேன் என்று சொன்னார். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தேவன் வைத்திருக்கிறது என்ன? பரலோகம், ஆசீர்வாதம். ஆனால் அதிலிருந்து நாம் இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து இயேசுவிடம் பரலோகத்திலே போய் சேர வேண்டும் என்றால் ஆண்டவர் சொன்னார், தான் வந்ததன் நோக்கம் எம்மை பாவத்திலிருந்து விடுதலை செய்ய. ஹல்லேலூயா. அப்போ இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறு, இந்த ஞாயிறிலே முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து அவர் உயிரோடு எழுந்து அங்கே 40 நாள் எல்லோருக்கும் அவர் தன்னை வெளிப்படுத்தி பிறகு அவர் பரலோகத்துக்கு போனார். போய் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது எங்கள் ஒவ்வொருவருக்கூடும் தேவன் வாசம் செய்கிறார். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் பாவத்திலிருந்து எமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன். சரியா? எங்களுடைய மாம்சத்தினால் எங்கள் பாவங்களிலிருந்து எங்களால் ஜெயம் பெற முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு பாவத்திலிருந்து எமக்கு வெற்றியை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஆகையால் நாம் இயேசு இந்த உலகத்துக்கு சிலுவையில் மரித்ததன் நிமித்தமாக நாம் இனிமேலும் பாவத்திலே சாக வேண்டிய அவசியம் இல்லை. பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ இயேசு சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்ததன் மூலமாக மரணத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் உங்களுக்கும் எனக்கும் விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. மரணத்தை கண்டு நாம் பயப்பட தேவையில்லை. இன்னைக்கு அநேகர் மரணத்தை கண்டு பயப்படுகிறார்கள். ஆனால் உண்மையாக நாம் ரட்சிக்கப்பட்டு தேவனோடு நடப்போம் என்றால் நாம் மரணத்தை கண்டு ஒரு நாளும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? உயிர்த்தெழுந்த தேவனுடைய அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வாசம் செய்கிறார். ஆகையால் எங்களுக்கு மரணம் என்பது ஒருவர் சொன்னார், ஒரு வீதியிலே ஒரு பெரிய ட்ரக் வந்து கொண்டிருந்தால் அந்த ட்ரக் உங்கள் மேல் ஏறி போவது உங்களுக்கு விருப்பமா, அல்லது அந்த ட்ரக்குடைய நிழல் உங்கள் மேல் படுவது விருப்பமா? அப்போ அந்த ட்ரக், நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அந்த மரணம் என்பது ஒரு பெரிய ட்ரக்குடைய நிழல் எம்மேல் படுவது போல். ஆனால் உண்மையாக அந்த ட்ரக் ஏறிவிட்டால் நாம் அப்படியே நசுங்கி மரித்து போய்விடுவோம். ஆனால் ஒரு நிழல், ஒரு பெரிய ட்ரக் தாண்டி போனால் அது நிழல் எங்கள் மேல் படுவதனால் நாம் என்ன செய்ய போவதில்லை? மரணித்து போவதில்லை. ஆகையால் மரணத்திலிருந்து இயேசு எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார், பாவத்திலிருந்து ஜெயத்தை கொடுத்தார். அந்த ஆவியானவர் எங்களுக்குள் வாசம் செய்கிறார். ஆகையால் நாம் வெற்றியோடு வாழ முடியும். அதுதான் உயிர்த்தெழுந்த ஞாயிறிலே தேவன் எங்களுக்கு சொல்லுகிற செய்தி. அப்போ இந்த இயேசுவின் உயிர்த்தெழுதல் இது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் திருச்சபையின் அடிப்படை அஸ்திபாரம் தான் இந்த தேவனுடைய உயிர்த்தெழுதல். ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்கிற அந்த அஸ்திபாரத்திலே தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையே கட்டப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் உயிர்த்தெழுதவில்லை, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் அங்கே நம்முடைய விசுவாசத்திலே பிரயோஜனம் இல்லை. எமக்கு ஜெயமும் இல்லை, வெற்றியும் இல்லை, பரலோகமும் இல்லை, ஒன்றும் கிடையாது இயேசு மரித்து உயிர்த்தெழாவிட்டார். ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுகிறது? நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் மரணமும் இப்போ ஒரு வீட்டை கட்டும் பொழுது முதலாவதாக நாம் அஸ்திபாரத்தை போடுகிறோம். அப்படியே தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின்
அஸ்திபாரம் என்ன? ஆண்டவருடைய மரணமும் உயிர்த்தெழுதலும். அது இல்லாமல் கிறிஸ்தவமே கிடையாது. ரெண்டாவது இயேசு உயிர்த்தெழுந்ததின் நிமித்தமாக உங்களுக்கும் எனக்கும் மரணம் இல்லை. நாம் மரித்தாலும் மீண்டும் நாம் உயிரோடு எழும்புவோம். ஆண்டவர் எங்களுக்கு ஒரு புதிய சரீரத்தை கொடுப்பார், மகிமையின் சரீரத்தை கொடுப்பார். அப்ப அந்த நம்பிக்கையும் எல்லோருக்கும் உண்டு. மூன்றாவது இயேசு உயிர்த்தெழுந்ததன் மூலமாக ஆண்டவர் தேவன் என்ன சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பழி, பாவம், உங்களுடைய என்னுடைய பாவத்துக்காக இயேசு சிந்தின அந்த என்ன சொல்வது, அந்த அவர் செலுத்தின அந்த கிரயம், அதை நான் ஏற்றுக்கொண்டேன். இப்ப இயேசுவின் வாழ்க்கையிலே பாவம் இருந்திருந்தால் அவர் ஒரு நாளும் திரும்ப உயிரோடு எழும்பி இருக்க மாட்டார். ஆனால் அவர் பாவமற்ற பரிசுத்தமான ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே வாழ்ந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே மரித்து அவர் உயிரோடு எழும்புவதன் நிமித்தமாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் அவருடைய பழியை ஏற்றுக்கொண்டேன். அதன் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் என்ன உண்டு? மன்னிப்பு உண்டு. அப்ப முதலாவது நான் இந்த உயிர்த்தெழுந்த நாளில் முதலாவது நான் உங்கள் எல்லோரிடம் கேட்டுக்கொள்வது என்ன? நாம் ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் ஒருவரை நம்முடைய மனதிலே எந்த விதமான கசப்பும் இருக்கக்கூடாது. சில நேரம் எங்களுடைய மனதிலே யாராவது எங்களுக்கு எதிராக ஏதாவது செய்தால் எங்களுக்கு மனக்கசப்பு வரலாம். ஆனால் வேதத்திலே என்ன சொல்லுகிறது? இயேசு கடைசி பரியந்தம் தன்னுடைய சீஷர்களை நேசித்தார். அவர் சிலுவைக்கு போகும் வரை தன்னுடைய சீஷர்களை நேசித்தார். ஆனால் அந்த சீஷர்கள் எல்லோரும் நல்லவர்களாக இருக்கவில்லை. யூதாஸ்காரியோத்து அவரை எப்படி காட்டி கொடுக்கலாம், ஒரு பணத்தை வாங்கி கொண்டு எப்படி அவரை காட்டி கொடுக்கலாம் என்று யூதாஸ்காரியோத்து அவருக்கு தீமை செய்வதற்காக அவரோடே இருந்து அந்த கூடவே இருந்து குழி பறிக்கிறார் என்று சொல்வார். அதே போல் அவன் அவரோடு இருந்து அவரை எப்படி காட்டி கொடுக்கலாம் பணத்துக்காக என்று அவன் நேரத்தை பார்த்து கொண்டிருந்தான். இயேசுவுக்கு அது நன்றாக தெரியும். அதே நேரம் அவருடைய இயேசு நல்ல ஒரு அற்புத ஊழியர். அதனால் அநேகர் இயேசுவுக்கு பின்னால் வந்தார்கள். அப்படி நிறைய கிரவுட் வரும் பொழுது என்ன நடக்கும்? காணிக்கையும் அதிகமாக வரும். அநேகர் இயேசுவுக்கு காணிக்கையும் கொடுத்தார்கள். உடனே அவர் அந்த காணிக்கை பையை யூதாஸை பார்த்து கொள்ளும்படியாக சொன்னார். அதிலே இருந்து யூதாஸ் காணிக்கையை களவெடுத்து கொண்டிருந்தான். ஆனாலும் இயேசு கிறிஸ்து அந்த கடைசி ராத்திரியிலே அதுவரையும் இயேசு அதை பற்றி ஒன்றும் பேசவே இல்லை. வேறு யாருமாக இருந்தால் உடனே என்ன, அந்த எந்த பிரசங்கத்திலும் இங்கே ஒருவன் என்னை காட்டி கொடுக்க ஒருவன் இங்கே இருக்கிறான், எனக்கு வஞ்சகம் செய்ய இங்கே அப்படியாக நாம் பிரசங்கித்து கொண்டிருப்போம். ஆனால் இயேசு அதை பற்றி பேசவே இல்லை. யூதாஸ் இவன் என்னை காட்டி கொடுக்க போறான்னு அவர் சொல்லவே இல்லை. கடைசி ராத்திரியிலும் இயேசு பார்த்தார், அந்த கடைசி நிமிஷமாவது இவன் மனம் திரும்புவான். ஏனென்றால் அந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து கடைசி வரை அவனை நேசித்தார். அவனுடைய கால்களை கழுவினான். அவனுடைய கால்களை கழுவி முதலாவதாக அந்த கம்யூனியனை அவனுக்கு தான் கொடுத்தார். அப்ப அந்த காலத்திலே அந்த ஹோஸ்ட், அதை முதலாவது யாருக்கு கொடுக்கிறோமோ அவர்களுக்கு நாம் மரியாதை செய்கிறோம் என்கிற அர்த்தம் அது. அப்ப அவனை கனப்படுத்தினார், அவனை நேசித்தார் கடைசி வரை. ஆனால் தெரியும், இந்த கொஞ்ச நேரத்தில் அவன் வெளியிலே போய் ஒரு கும்பலோடு என்னை பிடிப்பதற்காக அங்கே ஒலிவமலைக்கு வரப்போகிறான் என்று தெரிந்தும் அவனை நேசித்தார். இன்னொரு பேதுரு 3 தரம் மறுதளித்தார். ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்தார்? பேதுருவை விடவில்லை. 3 தரம் இவரை எனக்கு தெரியாது என்று சபிப்பது என்பது யூதாஸ் செய்ததை விட பெரிய பாவம். அவன் அப்படி சபித்தும் ஆண்டவர் என்ன செய்தார்? உயிரோடு எழும்பின பின்பு பேதுருவை தேடி வந்தார். அவன் கையிலே தான் ஒப்பு கொடுத்தார். இந்த சபையின் இதை முன்னெடுத்து கொண்டு செல்வதற்கு எல்லாரையும் யூதாஸ் தோமா அவரை விசுவாசிக்கவே இல்லை. இவர் உயிர்த்தெழ போகிறார் என்ற அவருடைய சீஷர்கள் யாருமே விசுவாசிக்கவில்லை. ஆனாலும் அவர் கடைசி வரையும் அவளை நேசித்தார். அதே போல் சிலுவையில் அவர் அறையப்பட்ட பிறகு அவரை ஆணியால் அடித்த அந்த போர் சேவர்கள் எல்லோரையும் மன்னித்தார்.
அவர் என்ன சொன்னார்? அந்த அந்த யூத தலைவர்கள், ரோம போர் வீரர்கள், அவர்கள் யாருமே தேவனால் தண்டிக்கப்பட மாட்டார்கள். காரணம் என்ன? அவர்கள் அந்த பாவத்துக்கு அவர்களுக்கு மன்னிப்பு கிடைத்து விட்டது. ஏன்? இயேசு சிலுவையில் இருந்தபோதே அவர்களை மன்னித்து விட்டார். பிதாவே, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களை நீர் மன்னியும். ஆனால் இன்றைக்கு சபையிலே கவலைக்குரிய விடயம் என்ன? ஒரு சிறிய மனக்கசப்பு, மனவேதனை, இவைகளை நாம் விட்டு கொடுக்க விருப்பமில்லை. அவைகளை மனதிலே வைத்திருந்து கர்வத்தோடு, கோபத்தோடு, மனக்கசப்போடு, பிரிவினைகளை ஏற்படுத்தி நாம் கசப்போடு மன்னிக்காமல் நாம் ஜீவிக்கிறோம். அப்போ இந்த முதலாவது இந்த உயிர்த்தெழுதல் ஞாயிறிலே நான் உங்களுக்கு இயேசு ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறது என்ன? ஒருவரை ஒருவர் மன்னிங்க. நான் உங்களை மன்னித்தது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். நீங்க ஒருவரை ஒருவர் மன்னிக்காவிட்டால் உங்களுடைய பாவத்தையும் நான் மன்னிக்க மாட்டேன். ஆண்டவர் உங்களை மன்னிக்கணுமா? தேவன் உங்களை மன்னிக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா? நாங்கள் திரும்ப திரும்ப பாவம் செய்கிறோம், திரும்ப திரும்ப பிழை செய்கிறோம், விழுறோம். ஆனால் திரும்ப திரும்ப ஆண்டவர்கிட்ட வாரோம். ஆண்டவர் மன்னித்து கொண்டே இருக்கிறார், எங்களை மன்னித்து கொண்டே இருக்கிறார். அப்போ அங்கே ஒருவன் ஒரு ராஜாவிடத்திலே நிறைய பணம் செலுத்த, கடன் வாங்கி இருந்தான், நிறைய பணம் செலுத்த வேண்டி இருந்தது. உடனே ராஜா அவன் சொன்னான், என்னால் இதை செலுத்த முடியாது. உடனே ராஜா சொன்னார், ரைட், அந்த எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்ணுறேன். ஒன்று அது பல மில்லியன் கணக்கு. ஒன்று சொன்ன எல்லாம் நான் கேன்சல் பண்ணுறேன், நீ ஒன்றுமே கட்ட தேவையில்லை, நீ ஃப்ரீ. உடனே அவன் சந்தோஷமாக வெளியிலே வந்தான். ஓ, இத்தனையும் கோடி கணக்கு கடன் நான் செலுத்த வேண்டியிருந்தேன், எல்லாவற்றையும் ஒரு உடனே கேன்சல் பண்ணிட்டாரே, எவ்வளோ பெரிய வெளியே வந்த உடனே அவன் முதலாவதாக கண்டான் ஒருவன், தனக்கு 100 ரூபாய் கொடுக்க வேண்டிய ஒருவன் அவருக்கு முன்னால் வந்து கொண்டிருக்கான். உடனே அவன் கொலரை பிடித்து, எங்கே நீ என்ற 100 ரூபாய் எங்கே? இங்கே மில்லியன் கணக்கே அந்த ராஜா அவனுக்கு நீ செலுத்த வேண்டியதில்லை என்று சொல்லிவிட்டார். இவன் ஒரு 100 ரூபாய்க்காக இவனை பிடித்து, நீ கொடுக்க போகிறாயா இல்லையா, இல்லாவிட்டால் உன்னை நான் ஜெயிலிலே போடுவேன் என்று அவனை பிடித்து கொண்டிருக்கிறான். சில வேளையிலே நாம் அப்படியாக காணப்படுகிறோம். அப்போ தேவனுடைய மனம் மிகவும் வேதனைப்படுகிறது. காரணம் என்ன? நாம் சில நேரம் கணவன் மனைவிமாரை மன்னிப்பதில்லை, மனைவிமார் கணவனை மன்னிப்பதில்லை. அப்படி வீட்டுக்குள்ளே கசப்போடு இருக்கிறோம். பிள்ளைகள் பெற்றோரை மன்னிப்பதில்லை. அப்படியாக நாங்கள் மனக்கசப்போடு இருக்கிறோம் சபையிலே சகோதரர்களாக. ஆனால் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே தேவன் என்ன சொல்லுகிறார்? என்னுடைய அன்பினால் நான் உங்களை நிறைக்கப் போகிறேன். அல்லேலூயா. அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் வந்தார். ஆமென். அவர் எப்படிப்பட்ட ஆவியானவர்? பரிசுத்த ஆவியானவர், அன்பின் ஆவியானவர். ஆமென். அப்ப தேவன் எங்களுக்கு அன்பை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்திலே அன்பினாலே எங்களை நிறைக்கிற தேவன். ஆமென். அப்ப நீங்க இந்த காலை வேளையில முதலாவது நாங்கள் என்ன செய்யணும்? நான் உங்கள்கிட்ட கேட்கறது என்ன? நாம் ஒருவரை ஒருவர் மன்னித்து நாம் ஒருவரை ஒரு நேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ அந்த கடைசி கிழமை அந்த இயேசு உயிர்த்தெழுந்த பிறகும் அவர் சீஷர்களை தேடிக்கொண்டு வந்தார். அவர் சொல்லவில்லை, இதோடு இவர்களோடு எனக்கு தொடர்பில்லை, ஒருவன் என்னை மறுதளித்து விட்டான், இன்னொருவன் என்னை காட்டி கொடுத்து விட்டான், அங்கே அவ்வளவு 3.5 வருடம் இவர்களோடு இருந்தும் இவர்கள் இன்னும் என்னை விசுவாசிக்கவில்லை, நான் உயிர்த்தெழுந்து விட்டேன் என்று கூட இவர்கள் என்னை விசுவாசிக்கவில்லை, இவர்களோடு எந்த தொடர்பும் இல்லை என்று அவர் துண்டிக்கவில்லை. அவர்களை தேடி வந்தார். அவர்களை நேசித்தபடியினால் அவர்களை தேடி வந்தார். ஆமென். அது முதலாவது. ரைட். ரெண்டாவது நாங்கள் பார்க்கணும், இயேசு அங்கே சிலுவையில் மரித்த பொழுது, மரிப்பதற்கு முன்பாக அவர் ஒலிவ மலையிலே அவரை காட்டி கொடுக்க அவர்கள் அங்கே போன போது முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை கொல்லுவதற்காக அவர் பிறந்த நேரம் இருந்து அவரை கொல்லுவதற்காக வயது, அவர் ஒரு சிறு குழந்தையாக பிறந்த பொழுதே அவரை ஏரோது அவரை கொலை செய்ய பார்த்தான். அப்போ அவரை கொலை செய்வது என்பது அவள் பிறந்த நாளிலிருந்தே ஆரம்பித்து விட்டது. அதற்கு பின்பு அவள் முதலாவது பிரசங்கத்தை நாசரேத்திலே செய்த பொழுது அங்கே அந்த பிரசங்கத்தை கேட்டு உடனே இயேசு மிகவும் கடினமான ஒரு பிரசங்கத்தை அங்கே செய்தார். அவர் சொன்னார், அங்கே 2 உதாரணங்களை சொன்னார். என்னது? ஒன்று, இஸ்ரவேல் தேசத்திலே
பல விதவைகள் இருந்தார்கள். ஆனால் எலியாவை எங்கே தேவன் அனுப்பினார்? சாரிபாத்தூர் விதவைக்கு. இஸ்ரவேல் தேசத்திலே பலர் குஷ்டரோகத்திலே இருந்தார்கள். ஆனால் எந்த சிரியாவின் நாகமான் என்ற அந்த சிரியனுக்கு தான் குஷ்டரோகத்திலிருந்து சுகம் கிடைத்ததே தவிர இஸ்ரவேலில் உள்ள குஷ்டரோகிக்கு சுகம் கிடைக்கும். ஏன்? அவர்கள் எலியாவின் வார்த்தையை நம்பவில்லை, தேவனுடைய வார்த்தையை நம்பவில்லை. அப்ப இப்படியாக சொன்னவுடன் அவர்களுக்கு உடனே கோபம் வந்து விட்டது. உடனே இயேசுவை அந்த முதலாவது சேமன் கொடுத்த உடனே அவரை கொலை செய்யத்தான் பார்த்தார். அவர்களை ஒரு மலையின் உச்சியிலே கொண்டு போய் தள்ளி கொலை செய்வதற்கு பார்த்தார்கள். பிறகு அந்த லாசருவை உயிரோடு எழுப்பின பிறகு அநேகர் இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள். இவர் தேவனுடைய குமாரன், இவர்தான் மேசியா என்று விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள். எப்பொழுது லாசருவை உயிரோடு எழுப்பினவுடன் எருசலேமிலிருந்து வந்த அநேகர் இயேசுவை பார்க்க வந்து அவரை விசுவாச உடனே இவர்கள் என்ன இப்பொழுது இவரையும் கொல்ல வேண்டும், லாசருவையும் கொல்ல வேண்டும் என்று இருவரையும் கொல்லுவதற்கு. அப்படியாக பல நேரங்களிலே இயேசு கொஞ்ச நாட்களிலே அவர் வெளியரங்கமாக நடப்பதை குறைத்து கொண்டார். அவர் பல நேரங்களிலே தூரமான தனியான இடங்களிலே இருந்தார். காரணம் என்ன? அவர் மரணத்துக்கு பயப்படவில்லை, அல்லது பாடுகளுக்கு பயப்படவில்லை. ஆனால் தன்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை என்பது இயேசுவுக்கு தெரியும். தன்னுடைய நேரம் வந்தவுடன் அவரே தன்னுடைய ஜீவனை எங்களுக்காக ஒப்பு கொடுத்தார். அப்போ இந்த நாங்கள் யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 18:4. இயேசு தமக்கு நேரிடப் போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அப்போ இங்கே பார்க்குறோம், ஒலிவ மலையிலே இவ்வளோ இயேசு அந்த யூதாஸ் அந்த கூட்டத்தோடு வந்த பொழுது இயேசு அங்கே முன்னால் போய் என்ன சொன்னார்? யாரை தேடுகிறீர்கள்? அப்போ உடனே அவர் தன்னை தானே ஒப்பு கொடுத்தார். ஏனென்றால் அவருக்கு தெரியும் தன்னுடைய நேரம் வந்து விட்டது, தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படியாக. அப்போ அந்த சூழ்நிலையிலே இயேசு தானாகவே முன்னால் வந்து தன்னை சிலுவையில் அறையும்படியாக ஒப்பு கொடுத்தார். அப்போ இதிலிருந்து என்னத்தை நாம் கற்றுக்கொள்ளணும்? முதலாவது, நாம் முழுவதுமாக நம் ஜீவியத்தை தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்து அவருடைய ஊழியத்தை செய்து அவருடைய சித்தத்தை செய்ய முழுவதுமாக நாம் எம்மை ஒப்பு கொடுத்தால் தேவனுடைய நேரம் வரும் வரை எம்மை யாராலும் கொல்லவும் முடியாது, எமக்கு மரணமும் வராது. விளங்குதா? தேவனுடைய சித்தத்தை செய்து அவருக்காக வாழ நாம் எம்மை முழுவதுமாக அர்ப்பணித்தால் தேவன் இந்த உலகத்தில் இருந்து எம்மை எடுக்கிற நேரம் வரும் வரை யாராலும் எம்மை கொலை செய்யவும் முடியாது, எம்முடைய ஜீவன் முடியவும் முடியாது. ஆகையால் முதலாவது நாம் முழுவதுமாக தேவனுக்கென்று நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் எம் எல்லோருக்கும் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார், ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த நேரம் வந்த பிறகுதான் எம்முடைய மரணம் வரும். ஆகையால் மரணம் அது இதுன்னு பயந்துகிட்டு இருக்காம நம் தேவனுக்கு அர்ப்பணித்து அவருடைய ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். ஒரு முறை அந்த இங்கிலாந்து தேசத்திலே ஜான் பேட்டன் என்று ஒரு பெரிய ஜான் பேட்டன் என்று மிஷனரி, அவர் வந்து அந்த ஹெப்ரடிஸ் ஐலண்டுன்னா பல ஒரு 80 தீவுகள் இருக்கும், அந்த தீவுகளிலே மிஷனரியாக போனார். இவருக்கு முன்னால் போன 2 மிஷனரிகளை அங்கே உள்ள கருப்பர்கள் அவர்கள் பிடித்து வெட்டி சாப்பிட்டு விட்டார்கள். அவருக்கு சொல்றது கேனிபலிசம். அப்போ உடனே ஒரு வயது போனவர் ஜான் பேட்டனிடம் சொன்னார், உனக்கு என்ன பைத்தியமா? அங்கே அந்த தீவுகளுக்கு நீ போனால் அவர்கள் உன்னை வெட்டி கொன்று சாப்பிட்டு விடுவார்கள். அப்போ நீ முட்டாள்தனமாக நீ ஏன் அங்கே போக பார்க்கிறாய்? உடனே இந்த சொன்னவருக்கு ஒரு 82 வயது இருக்கும். அப்போ உடனே ஜான் பேட்டன் அவரிடம் சொன்னார், கொஞ்ச நாட்களிலே உங்களை புதைத்து புழுக்கள் உங்களை தின்றுவிடும். புழுக்கள் தின்பதிலும் மனுஷர்கள் அவர்கள் என்னை தின்பதிலும் பெரிய வித்தியாசம் இல்லை. தேவன் என்னை போகும்படியாக சொல்லுகிறார், ஆகையால் நான் அங்கே போகிறேன். ஏனென்றால் கர்த்தர் அங்கே தான் என்னை வழி நடத்துகிறார். இதுதான் தேவனுடைய சித்தம், இதுதான் தேவனுடைய திட்டம். அப்படியாக சொல்லிவிட்டு அவர் தன்னுடைய மனைவியும் எடுத்துக்கொண்டு அந்த ஹெப்ரடிஸ் ஐலண்டுக்கு போனார். அங்கே போய் பலவிதமான பாடுகளை அனுபவித்தார். ஆனால் அவரை அவர்களால் கொலை செய்ய முடியவில்லை. அவர் பல வருடங்களாக அந்த தீவிலே ஊழியம் செய்து அநேகர் ரட்சிக்கப்பட்டு பல சபைகளை ஸ்தாபித்தார். ஒரு முறை நடு ராத்திரியிலே
அவருடைய வீட்டை சுற்றி இந்த கருப்பர்கள் அவர்களை பயங்கரமான ஈட்டிகளை எல்லாம் வைத்துக்கொண்டு சூழ்ந்து வந்து விட்டார்கள். உடனே அவர் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தார். அவர்கள் எல்லோரும் நிற்பது தெரிந்தது. உடனே இவர் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே, இதுதான் என்னுடைய கடைசி நாள், என்னுடைய ஜீவன் முடிய போகிற நினைக்கிறேன் என்று ஜீவனை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்து விட்டு எழும்பி திரும்பவும் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் எல்லோரும் விலகி போவதை கண்டார். கொஞ்ச நேரத்தில் எல்லோரும் ஓடி போய்விட்டார்கள். உடனே பல வருடங்கள் கழித்து அந்த வந்த கூட்டத்திலே ஒருவன் ரட்சிக்கப்பட்டான். ரட்சிக்கப்பட்ட உடனே இவர் அவனை கூப்பிட்டு கேட்டார், அன்றைக்கு ராத்திரி எல்லோரும் என்னை கொலை செய்ய வந்தீர்களே, ஏன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக போய்விட்டீர்கள்? உடனே அவர் சொன்னார், உங்களை கொலை செய்யத்தான் வந்தான், ஆனால் உங்கள் வீட்டை சுற்றி பல இராணுவ வீரர்களை போல் பலர் ஈட்டிகளை வைத்து கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். நாம் எல்லோரும் அதை கண்டு பயந்து விட்டோம். அதனால் தான் நாங்கள் எல்லோரும். அப்போ என்னது, தேவன் வந்து ஜான் பேட்டனை அந்த அற்புதமாக பாதுகாத்தார். அதற்கு பிறகு அவர் அந்த அந்த ஐலண்டில் உள்ள அந்த பாஷையிலே புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்து அந்த ஜனங்களுக்கு கொடுத்து அப்படியாக வந்து பிறகு அவர் இங்கிலாந்துக்கு வந்து ஒரு 80-89 வயதிலே தான் அவர் மரித்தார். ஆகையால் நான் என்ன சொல்ல வருகிறேன், நாம் இந்த உலகத்திலே தேவனுடைய ஊழியத்தை செய்ய, தேவனுடைய சித்தத்தை நாம் செய்ய நாம் அர்ப்பணித்தால் அது முடியும் வரை நாம் மரணிக்கப் போவதில்லை. அதற்காக நாம் கவனமாகவும் இருக்க வேண்டும். அதுக்காக நான் ஒப்பு கொடுத்து விட்டேன் கண்டபடி சாப்பிட்டு கொண்டிருந்தால் நம்முடைய மரணம் வெகு சீக்கிரமாக வந்துவிடும். இயேசுவை கொலை செய்ய பார்த்தார்கள், ஆனால் இயேசு கவனமாக இருந்தார். அவர் ஒளிந்திருந்தார், மறைந்திருந்தார், சில நேரம் தூர இடங்களிலே போயிருந்தார். ஆனால் அவருக்கு தெரியும் பிதாவுடைய நேரத்திலே தான் தன்னுடைய மரணம் வரும். பவுலையும் அநேக நேரம் அவர்கள் கொலை செய்ய பார்த்தார்கள். பவுலை எப்பொழுதும் எந்த நகரத்துக்கு போனாலும் கொலை செய்யும்படியாக வகை தேடினார்கள். ஆனால் பவுலுடைய வேலை முடியும் வரை, என்ன பவுலுடைய வேலை? பவுலுக்கு ஆண்டவர் சுவிசேஷம் அறிவித்து சபைகளை ஸ்தாபிக்கிற வேலையை கொடுத்திருந்தால், அதே போல் நிருபங்களை எழுதுகிற வேலையும் பவுலுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் பவுல் என்ன செய்தார்? ரொம்ப பிஸியாக எல்லா இடமும் போய் பிரசங்கம் பண்ணுவது, சபைகளை ஸ்தாபிப்பது, இப்படியாக பிஸியாக இருந்தார். அப்போ ஆண்டவரும் பார்த்தார், இவனை வெளியே வச்சிருந்தா நிருபங்கள் வராது, இவனை உள்ள தள்ளினாதான் நிருபங்கள் வரும். உடனே என்ன செய்ய, ஜெயிலில் போட்டார். அப்போ ஜெயிலில் போட்டு அவன் நிருபங்கள் எல்லாம் எழுதி முடித்த பிறகு அவனுடைய மரணம் வந்தது. அவன் என்ன செய்தான்? நான் என்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்தேன், ஆண்டவருடைய சித்தத்தை செய்தேன், ஜெயமாக முடித்தேன் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கணும். ஆகையால் இயேசுவின் உதாரணத்தை நாம் இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறிலே நாம் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். இயேசு 33 வருடங்கள் மாத்திரம்தான் வாழ்ந்தார். அவர் வெகு காலம் வாழவில்லை. அதிலும் ஊழியம் செய்தது 3 வருடங்கள் தான். 3 வருடங்கள் ஊழியம் செய்தார். அந்த 3.5 வருடத்திலே அவர் தன்னுடைய ஊழியத்தை செய்து கடைசியாக சிலுவையிலே இட் இஸ் ஃபினிஷ்ட், முடிந்தது. அப்படின்னா என்ன? தேவனுடைய சித்தத்தை நான் முடித்து விட்டேன். அப்ப பிதா என்ன சொன்னார்? என்னுடைய மனம் திருப்திப்படுகிறது, நான் நினைத்த பிரகாரம் நீ எல்லாவற்றையும் செய்து முடித்தாய், நானும் திருப்தியாக இருக்கிறேன். அப்போ அதே மாதிரி நாங்களும் இந்த காலை வேளையில் இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறிலே தேவன் எங்களிடம் எதிர்பார்ப்பது என்ன? ஒரே ஒரு காரியம் தான். என்ன? ஏதேன் தோட்டத்திலே பாவம் எப்படி வந்தது? பாவமே இல்லாத பரிசுத்தமான தேவன் மாலை வேளையிலே வந்து ஆதாமோடும் ஏலாளோடும் சஞ்சரித்து பேசுகிற அந்த ஏதேன் தோட்டத்திலே பாவம் எப்படி வந்தது? ஒரே ஒரு காரணம் தான். என்ன? கீழ்ப்படியாமை. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நாம் இருக்கும் பொழுது உடனே அங்கே பாவம் வந்துவிடும். ஆனால் இயேசு என்ன செய்தார்? கெத்சமனே தோட்டத்திலே அவர் கீழ்ப்படிந்தார். அவருக்கு சிலுவைக்கு போவதற்கு விருப்பம் இல்லை. அவர் சொன்னார், பிதாவே, இந்த கோப்பை சித்தமானால் என்னிடமிருந்து அகன்று போகட்டும். அப்போ சிலர் சொல்லுவாங்க, அவர் சிலுவைக்கு போக பயந்துட்டார், அந்த மரணத்தையும் பாடுகளையும் கண்டு. அதற்காக அவர் பயப்படவில்லை. ஏனென்றால் சிலுவை மரணம் என்பது இயேசு மாத்திரமல்ல. சிலுவையிலே ஒருவனை அடித்து கொன்று துன்புறுத்தி சாக வைப்பது, இதை கண்டுபிடித்தவர்கள் யார் தெரியுமா? பெர்ஷியர்கள். பெர்ஷியான்னா இன்னைக்கு எல்லாம் ஈரான், பெர்ஷியானுங்க. அவர்கள் தான் முதலாவதாக இந்த சிலுவையிலே ஒரு மனுஷனை, அதாவது
நாட்டுக்கு எதிராக குழப்பம் விளைவிப்பவர்கள், கைதிகள் மற்றும் அடிமைகள், இவர்களை எல்லாம் அந்த காலத்திலே இப்படி சிலுவையிலே அறைந்து கொன்று அப்படித்தான் அவர்களுக்கு தண்டனை கொடுத்தார்கள். அதை பெர்ஷியர்கள் முதலாவது ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு ஃபீனிஷியன்ஸ், அதுக்கு பிறகு காத்தேஜ், நார்த் ஆப்பிரிக்கன், அவர்கள் கடைசியாக இதை மிகவும் நன்றாக நேர்த்தியாக செய்ய கற்றுக்கொண்டவர்கள் ரோமர்கள். அவர்களுடைய காலத்திலே தான் இயேசு வந்தார். அப்ப அந்த சிலுவை மரணத்தை கண்டு இயேசு பயப்படவில்லை. அந்த பாடுகளை கண்டு அவர் பயப்படவில்லை. அவர் எதற்காக பயப்பட்டார்? அவருக்கு தெரியும், அவர் சிலுவைக்கு போனால் இந்த உலகத்தின் நம் எல்லோருடைய பாவங்களும் சாபங்களும் அவர் மேல் வந்துவிடும். வந்தால் என்ன நடக்கும்? அவருக்கும் பிதாவுக்கும் இடையிலே உள்ள அந்த உறவிலே ஒரு பிளவு, ஒரு பிரிவு ஏற்படும். அதைத்தான் இயேசு அஞ்சினாரே தவிர அந்த சிலுவையின் பாடுகளை கண்டு அவர் அஞ்சவில்லை. ஆனால் அதனால் அவர் சொன்னார், உமக்கு சித்தமானால் இது நடக்கட்டும், இல்லை இதுதான் உம்முடைய சித்தம் என்றால் அதை நான் செய்கிறேன். அப்ப அந்த கெத்செமனேல என்ன, ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியவில்லை. ஆனால் கெத்செமனே தோட்டத்திலே இயேசு சொன்னார், நான் பிதாவுக்கு 100% நான் கீழ்ப்படுகிறேன். பிறந்த நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் கீழ்ப்படிந்து விட்டேன். இனிமேலும் கடைசி மூச்சு இருக்கும் வரை நான் பிதாவுனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவேன். அப்ப நாம கீழ்ப்படிஞ்ச அதைத்தான் நாம் பார்க்கிறோம். இயேசு உயிரோடு எழுந்ததன் காரணம் என்ன? அவர் பாவம் இல்லாமல் இருந்தவர், நமக்காக சாபமானார், அடிக்கப்பட்டார். அவர் கடைசி பரியந்தம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். அப்ப ரெண்டாவது என்ன, நாம் முதல்ல சொல்லிட்டேன், நம்ம ஒருத்தர் மன்னிச்சு எல்லாம் அன்பா இருக்கணும். அதைத்தான் நம்ம சிலுவையின் உயிர்த்தெழுதலை நம்ம காக்கிறோம். ரெண்டாவது நம் தேவன் கொடுத்த வேலை நம்ம எல்லோருக்கும் இருக்கிறது. நாம் எல்லோரும் அந்த வேலையை செய்து முடிக்கணும். மற்றது என்னது? மூன்றாவது, நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். சவுலுக்கும் தாவீதுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். நான் ரொம்ப இன்னைக்கு சவுலையும் தாவீதையும் பேசுகிறேன். ஏன்னா நான் அதிக நேரத்தை சாமுவேல் புஸ்தகத்தை வாசித்து கொண்டிருப்பதால் அது என் வாயிலே வந்து கொண்டிருக்கிறது. சவுல் ராஜ்யத்தை இழந்தான். ஏன்? கீழ்ப்படியாமையினால். ஆண்டவர் சாமுவேல் மூலமாக சொன்ன வார்த்தையை அவன் கீழ்ப்படிய விருப்பம் இல்லை. தாவீதை ஆண்டவர் ரட்சித்து கனப்படுத்தி உயர்த்தினார். ஏனென்றால் என்ன? தாவீது என் மனதுக்கு ஏற்றவன், அவன் நான் சொன்னதை எல்லாம் செய்வான். அதான் தாவீது நல்ல மனுஷன் சொல்ல முடியாது, அவனும் குலகாரன், விபச்சாரம் பண்ணவன் எல்லாம். ஆனாலும் அவன் மனம் கசந்து அழுது மன்னிப்பு கேட்டு தேவன் சொன்னதை அவன் செய்தான், கீழ்ப்படிந்தான் கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. கடைசியாக நாம் பலவிதமான பிழைகளை செய்திருக்கலாம், பாவங்களை செய்திருக்கலாம், தேவனை விட்டு தூர போயிருக்கலாம். ஆனால் எங்கள் எல்லோரையும் தேவன் நேசிக்கிறார். ஆமென். எங்கள் எல்லோர் மீதும் தேவன் அன்பை பொழிய விரும்புகிறார். எங்களுக்கு அவருடைய கிருபையையும் இரக்கத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தேவன் இந்த காலை வேளையில அபரிமிதமாய் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப இங்க மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 7 வசனங்களை வாசிங்களே. Matthew 28 verse 1 to 7. ஓய்வு நாள் முடிந்த வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அப்ப இங்க இடத்துல பார்க்கிறோம்,
உயிர்த்தெழுந்த ஞாயிறு அன்று மகதலேனா மரியாள் முதலாவதாக அவள் இன்னும் சில பெண்களை கூட்டிக் கொண்டு அவள் அந்த கல்லறைக்கு வருகிறாள். இயேசு உயிரோடு எழுந்தார் என்ற எதிர்பார்ப்போடு அல்லாமல் அவருடைய இறந்த அந்த சரீரத்துக்கு இன்னும் கொஞ்சம் தைலங்களை போடும்படியாக அவர்கள் காலையிலே அங்கே வருகிறார்கள். அப்போ இந்த மகதலேனா மரியாள் என்பவள் யாழ் மக்தலா என்கிற ஒரு நகரத்திலே உள்ளவள் தான் அந்த மகதலேனா மரியாள். அப்போ அவள் ஒரு என்ன சொல்லுவது, ஒரு பல பயங்கரமான பாவத்திலே அவள், அங்கே வேதத்திலே அவள் விபச்சாரியோ வேசித்தனம் பண்ண என்று சொல்லப்படவில்லை. ஆனால் அவர் பாவத்திலே ஜீவித்த ஒரு பெண். அவள் பலவிதமான அந்த மாதிரியான பாவ வாழ்க்கையிலே ஜீவித்தபடியால் அவளுக்குள் பலவிதமான அசுத்தாவிகள் வந்துவிட்டது. அப்போ அந்த நான் நினைக்கிறேன் லூக்காஸ் விசேஷம் 8ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 3 வசனங்களை நாம் பார்த்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மகதலேனா மரியாள் அசுத்தாவியினால் நிறைந்து அவள் காணப்பட்டார். அப்போ இயேசு அவளுக்கு விடுதலை கொடுத்தார். அந்த அசுத்தாவிகளிலிருந்து விடுதலை கொடுத்து அவளுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்தார். அப்போ இங்கே என்ன பார்க்கிறோம், முதலாவது இயேசு இந்த மகதலேனா மரியாளுக்கு தான் உயிரோடு எழுந்தபோது முதலாவது அவளுக்கு அவள் தன்னை இயேசு வெளிப்படுத்தினார். ரெண்டாவது இன்னொரு பெண்மணியை நாங்கள் பார்க்குறோம். எங்கள் யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் இந்த சமாரிய ஸ்திரீயிடம்தான் முதலாவதாக இயேசு நான் தான் மேசியா, இந்த உலகத்தை ரட்சிக்க வந்த மேசியா நான் தான். இதை யாருக்கு இயேசு சொல்லுகிறார்? இந்த சமாரிய ஸ்திரிக்கு. இந்த சமாரிய ஸ்திரி யார்? 5 பேரை திருமணம் செய்து அங்கே 5 பேரோடு திருமணம் செய்து விவாகரத்து செய்து இப்பொழுது அவள் ஒருவனோடு வாழுகிறாள். அவள் திருமணம் முடித்திருக்கவில்லை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பாவமான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு பெண், அவளிடம்தான் இங்கே முதலாவது மகதலேனா மரியாளுக்கு அவர் கல்லறையில் காட்சி கொடுக்கிறார். இன்னொரு பெண் சமாரிய ஸ்திரீ, அவளுக்கு தான் முதலாவதாக இயேசு வெளிப்படுத்துகிறார் நான் தான் மேசியா என்று. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவுடைய அந்த என்ன சொல்றது ஜீனியாலஜி, ஃபேமிலி ட்ரீ, தமிழில் என்ன அப்போ அதை எடுத்துக்கொண்டால் மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், நான் கெதியாக சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை வாசிங்களேன் டக்குன்னு. யூதா பாரேசையும் சேராவையும் தாமாரிடத்தில் பெற்றான். பாரேஸ் எஸ்ரோமையும் பெற்றான். எஸ்ரோம் ஆராமை பெற்றான். ஆராம் அமினதாபை பெற்றான். அமினதாப் நகசோனை பெற்றான். நகசோன் சல்மோனை பெற்றான். சல்மோன் போவாஸை ராகாபினிடத்திலே பெற்றான். போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்திலே பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா ஊரியாவின் மனைவியாயிருந்தவளிடத்திலே சாலமோனை பெற்றான். சாலமோன் ரெகோபயாமை பெற்றான். இப்போ இதில் முக்கியமாக நான் என்ன சொல்ல வர்றதுன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ஃபேமிலி ட்ரீ, அதில் பார்த்தீங்கன்னா முதலாவது தாமார்னு ஒரு பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தாமார் என்கிற பெண் யூதாவினுடைய மருமகள். ஆனால் அவர் தன்னுடைய கணவனை இழந்தவுடன் அவள் எதிர்பார்த்தால் அந்த யூதா தன்னுடைய மற்ற மகனை, அவனுக்கு கடைசி மகனை கொடுப்பான், கணவனாக கொடுப்பான். அவன் கொடுக்கவில்லை. உடனே இவள் என்ன செய்தால், ஒரு விபச்சாரியை போல் உடுத்தி கொண்டு ஒரு வீதியிலே அமர்ந்திருந்தால் யூதா வருகிற வழியிலே தன்னுடைய சொந்த மாமனாரோடு அவள் தவறான உறவை ஏற்படுத்தினாள். அப்போ அதுக்கு பிறகு அதன் மூலமாக அவர் கற்பமாகி ஒரு குழந்தையை பெற்றாள். அவள் இந்த இயேசு கிறிஸ்துவின் இந்த ஃபேமிலி ட்ரீல இருக்கிறார். ரெண்டாவது ரேகாப். ரேகாப் யார்? எரிகோ தேசத்திலே வாழ்ந்த ஒரு வேசி. அவள் விபச்சாரியாக இருந்தவள். அப்போ அவள் அந்த எரிகோ தேசம் ரட்சிக்கப்பட்ட பிறகு, எரிகோ தேசத்தை இஸ்ரவேலர்கள் கைப்பற்றின பிறகு சால்மோன் என்கிற ஒரு மனிதனை திருமணம் முடித்து அவன் மூலமாக அவளுக்கு ஒரு போவாஸ், அதன் மூலமாக பிறந்த மகன்தான் போவாஸ். போவாஸ் மூலமாகத்தான் தாவீது வருகிறான். அப்போ அவளும் ஒரு பாவம் நிறைந்த பெண்மணி. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் ரூத்தை பற்றி, இந்த இயேசுவோட ஃபேமிலி ட்ரீல ரூத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ரூத் என்ன? அவர் பிற ஜாதி மோவாபிய பெண்மணி.
மோவாபியர்கள் இயேசு தேவனாலே சபிக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட மோவாபிய பெண்மணி அவளும் இந்த இயேசுவினுடைய அந்த பரம்பரையிலே வருகிறார். அதே போல் கடைசியாக பத்ஷிபாளை பற்றி எல்லோருக்கும் தெரியும். அவள் யூரியாவினுடைய மனைவியாக இருந்து அவள் தாவீதோடு தவறான உறவின் மூலமாக ஒரு குழந்தையை பெற்றால். அந்த குழந்தை மரித்து போனது. பிறகு தாவீது யூரியாவை கொன்று பத்ஷிபாவை மனைவியாக எடுத்து அதன் மூலமாக பிறந்த மகன்தான் சாலோமோன். அப்போ இந்த 5 பெண்களை இந்த ஃபேமிலி ட்ரீ அதிலே வைத்ததன் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறது என்ன? ஆண்டவர் தன்னுடைய கிருபையை வெளிப்படுத்துகிறார். என்ன? நாம் எல்லோரும் பலவிதமான பிழைகளை செய்யலாம், பாவங்களை செய்யலாம், விழுந்து போகலாம். ஆனால் தேவனுடைய அன்பும் கிருபையும் மாறாது. நாம் மனம் திரும்பி தேவனிடத்திலே வந்தால் தேவன் எம்மை ஏற்றுக்கொள்ளுவார், தன்னுடைய ஆவியினாலே நிறைப்பார். தேவன் தம்முடைய வல்லமையாக எம்மை எடுத்து பயன்படுத்துவார். தேவன் இன்றைக்கு நாம் மனம் திரும்பினாலும், அன்றைக்கு யூதாசுக்கு வாய்ப்பு இருந்தது, ஆனால் அவன் மனம் திரும்பவில்லை. ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இனிமேலும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வீணாக்க வேண்டாம். இனிமேலும் யோசிக்க வேண்டாம், நான் இவ்வளவாக பாவங்களை செய்து விட்டேன். ஆண்டவர் பரிசுத்தவான்களை தேடி வரவில்லை, பாவிகளை ரட்சிக்கத்தான் இயேசு உலகத்துக்கு வந்தார். அதே மாதிரி நாம் என்ன பிழை செய்திருந்தாலும், என்ன பாவம் செய்திருந்தாலும், பயங்கரமான கொடிய காரியங்களை நாம் செய்திருந்தாலும் தேவன் எங்களை மன்னித்து புதிய ஆரம்பத்தை கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். நாம் ஒரு தீர்மானத்தை எடுத்து நாம் என்ன செய்யணும்? நாம் எம்மை தேவனுக்காக அர்ப்பணிக்க வேண்டும். அர்ப்பணித்து சொல்ல வேண்டும், ஆண்டவரே எனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தாரும், புதிய ஜீவனை தாரும். அப்போ இந்த கடைசி மகதலேனா மரியாள் இயேசுவை அவள் முதலாக அவள் தான் உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசித்தாள். காரணம் என்ன? அவளுடைய வாழ்க்கையிலே இயேசுவுக்காக ஜீவிக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை இருந்தது. ஆமேன். அப்போ இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே நீங்கள் எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆமேன். இனிமேலும் நாம் ஏனோ தானோ என்று வாழக்கூடாது. நாம் சொல்ல வேண்டும், ஆண்டவரே நான் உமக்காக ஜீவிக்கிறேன், நீர் எனக்காக மரித்தீர். அன்றைக்கு எங்கள் குட் ஃப்ரைடேயில் ஒரு பாட்டு பாடணும், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். அப்போ நாங்கள் செய்யணும், ஆண்டவரே உமக்காக நான் உம்முடைய சித்தத்தை செய்வேன், உமக்காக நான் கீழ்ப்படுவேன். ஹல்லேலூயா. அப்போ நாங்கள் எல்லோரும் கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்திருப்போம். இந்த காலை வேளையில் கர்த்தருக்கு எங்களை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி கர்த்தாவே, நன்றி சுவாமி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே. எல்லோரும் உங்களை கர்த்தரை நோக்கி பாருங்கள். இந்த காலை வேளையிலே ஆவியானவர் எங்களோடு இடைப்படுகிற நேரம், தேவன் எங்களோடு இடைப்படுகிற நேரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடும் ஆண்டவரே. நீர் ஒவ்வொருவர் மீதும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறீர், ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறீர். எங்களை ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க விரும்புகிற தேவன் ஆண்டவரே சுவாமி. நீர் கிருபையின் தேவன், அன்பின் தேவன் ஆண்டவரே சுவாமி. நீர் எங்களுக்காக உம்முடைய இரத்தத்தை சிந்தினீர், உம்முடைய ஜீவனை கொடுத்தீர் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்கும்படியாக ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் கரங்களை உயர்த்தி எங்களை கர்த்தருக்கு நேராக ஒப்பு கொடுப்போம்.